அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NavSahyog அதாவது NSF ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ NSF ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட NSF ஆப்போட அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கணும். நம்மளோட NavSahyog ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இல்லை. அது வந்து ஒரு ஏபிகே லிங்க் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்கள் சூப்பர்வைசர் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க NavSahyog ஏபிகே லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. ஓகேங்களா? அந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அந்த லிங்க் இருந்தால் உங்களால் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்போட லிங்க் வந்து ஆல்ரெடி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்குது. நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்டாக இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்க டைமில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற NavSahyog ஆப்போட வெர்ஷன் வந்துட்டு 4.5.4. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் சூப்பர்வைசர்ஸ் கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க எந்த வெர்ஷன் சொல்லிவிட்டு. இதை ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அகெயின் சொல்கிறேன், இது வந்து நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் இல்லை, ஏபிகே லிங்க் மூலியமாக தான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஒன்ஸ் நான் இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஃபைல், கேன்சல் ஓப்பன் ஃபைல்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் ஃபைலில் நான் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஃபைல் கிளிக் பண்ணதும் டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் ஆப், இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமாம், இன்ஸ்டால் பண்ணணும். நான் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டால் கிளிக் பண்ணதும் இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுமே ஓப்பன் டன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் இதை வந்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் NavSahyogோட ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். NavSahyog ஆப் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்காது. உங்களோட சூப்பர்வைசர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் லிங்க் வாங்கி அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லாகின் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நெட் வந்துட்டு உங்களுக்கு டேட்டா ஆனில் இருக்கணும். ஸோ என்னோடய டேட்டாவை வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்துட்டு செலக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ எப்பயுமே ஆன்லைனில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆன்லைன் வச்சதுக்கப்புறமா இங்கே வந்து யூசர் நேம். ஸோ யூசர் நேம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, NF வந்துட்டு கேபிட்டலில் இருக்கும், அப்புறம் ஐஃபன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அது ஒவ்வொருத்தங்களுக்கு செப்பரேட் நம்பர் இருக்கும். உங்களோட சூப்பர்வைசர் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. என்னோடய நம்பர் வந்து 538. அதனால் NS-538ன்னு போடுறேன். இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எங்கேயுமே நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கக்கூடாது. கண்டினியூஸாக டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐஃபனுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூஸாக நீங்கள் டைப் பண்ணணும். இன்னொன்று கேபிட்டலில் தான் இருக்கணும். NF வந்து கேபிட்டலில் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஐஃபன் இருக்கணும், அப்புறம் நம்பர் இருக்கணும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். இது டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறப்போ எப்பயுமே இந்த ஐக்கன் மேலே இருக்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். இப்படி இருந்து நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்றது தெரியாது உங்களுக்கு. அதுவே நீங்கள் இந்த ஐக்கனை ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா இங்கே என்ன டைப் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தட் உங்களால் கரெக்டான பாஸ்வேர்டை வந்து போட முடியும். நீங்கள் தப்பான பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. சம்டைம்ஸ் உங்களோட ஐடியுமே லாக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு பாஸ்வேர்ட் போடுறீங்களோ அப்போ வந்து இந்த இந்த கண்ணு மாதிரி இருக்க சிம்பிளை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட பாஸ்வேர்டு, அதாவது நம்ம டீமில் எல்லாருமே சேம் பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். test*1234. T வந்து கேபிட்டல். இதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு. இது எக்காரணத்தை கொண்டு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி போடுவீங்க. ப்ளஸ் அது கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன்லேயுமே நீங்கள் வந்து சேம் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா இது வந்து லாகின் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சைன்இன் கிளிக் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களோட டேட்டா ஆனில் இருக்கணும், ஆன்லைன் மோடில் இருக்கணும், உங்களோட யூசர் நேம் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும், பாஸ்வேர்டு நீங்கள் தப்பாக டைப் பண்ணிடக்கூடாது. இங்கே நான் காட்டியிருக்க பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணணும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் சைன்இன்னை கிளிக் பண்ணலாம். ஸோ சைன்இன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்துட்டு லாகின் ஃப்ரம் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கேன்சல் கொடுக்காதீங்க. லாகின் ஃப்ரம் ஹியரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பார் லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, 3 லைன்ஸு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் காட்டும். உங்கள் நேம், உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறமா
என்ன டேட்டில் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேட் சில ஆப்ஷன்ஸில் காட்டும். இங்கே வந்து உங்களோட நேம் தான் காட்டுதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் ஃபஸ்ட்டாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களோட ஐடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இது கரெக்டு தான்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி NavSahyog ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணணும். தேங்க்யூ.